மானியம் தானே ஏனோ தானான்னு ஏதோ ஒரு மில்கிங் மிஷினை கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. எங்களோட பெஸ்ட்டான பெஸ்டி மில்கிங் மிஷினுக்கு மானியம் தர்றோம். அது மட்டும் இல்லாமல் யாருமே கொடுக்க முடியாத, நினச்சி கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய மானிய தொகை. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, மொத்தமாக 5 வருஷம் வாரண்டி. ஸோ 5 வருஷத்துக்கு தேவையான ஃப்ரீ ஸ்பேர்ஸ். வணக்கம். இன்றைக்கி நம்ம எம்டிஎம்மில் ரொம்ப ஸ்பெஷலான நாளுங்க. ஏன்னா நம்ம கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட 50,000 மில்கிங் மிஷினை நம்ம மொத்தமாகவே கொண்டு போய் வாடிக்கையாளர்கள் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வெறும் நன்றியோட முடிஞ்சுதா? அப்படி இல்லைங்க. ஸோ திரும்ப நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம பெஸ்டி மில்கிங் மிஷினுக்கு ஸோ நம்ம நிறுவன மானியம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம முழுசாக அந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். பொதுவாகவே மானியம் அப்படின்னா ஸோ வந்து தன்னோட நிறுவனத்தில் எது வந்து சரியாக விற்கலையோ ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து நிறுவனம் வந்து மானியமோ இல்லை ஆஃபரோ எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ நம்ம கம்பெனியில் ரொம்ப பெஸ்ட்டாக அதிக அளவு விற்பனையாகிற நம்மளோட பெஸ்ட்டான பெஸ்டி மில்கிங் மிஷினுக்கு தாங்க இந்த மானியம் வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம இந்த எம்டிஎம் நிறுவனம் உருவாக்கினப்போ ஒரே ஒரு மில்கிங் மிஷின் இல்லைங்க, நானோ மில்கிங் மிஷின், ட்ராலி மில்கிங் மிஷின், ஃபிக்ஸ்டு பைப்லைன் சொல்லிட்டு பல வகையான மில்கிங் மிஷின் மாடலும் வச்சுருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த எல்லா மில்கிங் மிஷினில் இருக்கிற சிறப்பம்சங்களையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி மொத்த கலவையாக ஒரு பெஸ்ட்டாக தான் உருவாக்கினது தான் இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின். சரி, ஓகே, இவ்வளோ பேசுகிறேனே, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற சொன்னால் தான் அது ஏன் சொல்லணும் உங்களுக்கு புரியும். இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினை பல வகையாக வந்து யூஸ் பண்ண முடியுங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுற டைப்பு பார்த்தோம் அப்படின்னா, நானோ மில்கிங் மிஷின் மாதிரி இந்த மிஷினை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ஸோ மாடுகளை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு நம்ம கறக்க முடியும். அதே இது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் மாடுகளை கூட்டிகிட்டு வர்றது, அப்போ மாடு இருக்கிற இடத்துக்கே மிஷினை நான் கொண்டு போகணும் அப்படின்னாலுமே இதில் வீல்ஸ் இருக்குது, அழகாக தள்ளிட்டு போகிற ட்ராலி செட்டப்பு இதில் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த மாடு பக்கத்தில் மிஷினே போயும் இது கறக்க முடியும். ஓகே, எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக இந்த மிஷின் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக நான் பைப்லைன் அடிச்சுக்கிறேன், அங்கங்கே கேட் வால் வச்சுக்கிறேன், அப்போ எனக்கு அந்த கேட் வாலை ஓப்பன் பண்ணால் போதும், எனக்கு கறக்கணும் அப்படின்ற ஃபிக்ஸ்டு செட்டப்பில் கேட்டாலுமே இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். அதனால தான் இது நம்ம ஏற்கனவே இருந்த எல்லா மிஷின்களையும் சேர்த்து உருவாக்கின மொத்த பெஸ்ட்டு கலவையாக இதை நான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதை எப்படியெல்லாம் இயக்கலாம் அப்படின்றதுலும் நிறைய சிறப்பம்சம் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நார்மலாக கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டில் வந்து ரன் ஆகுங்க. அதுவுமே ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கிராமப்புறங்களில் வோல்டேஜ் அப்படின்றது ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் லோ வோல்டேஜ்லேயுமே இது எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தான் இந்த மோட்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, லோ வோல்டேஜில் ஓடிடும், ஆனால் கரண்ட்டே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அதனால தான் இது வந்து யூபிஎஸ்லேயும் வந்து ஓட்ட முடியும். தோட்டத்தில் யூபிஎஸ் இல்லை என் வீட்டில் இருக்குது, ஆனால் வீடும் தோட்டம் பக்கத்தில் இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் உங்களுக்காகவே ஒரு சொல்யூஷன் தான் இந்த இன்ஜின். இது எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே இந்த இன்ஜினை வந்து அழகாக செட் பண்ணி ரன் பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த இன்ஜினை செட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ரேம் இல்லை அடிஷனலாக எல்லாம் வாங்கணுமா, வேறு ஏதாவது பண்ணுமான்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம மிஷினோடையே சேர்ந்து இந்த ஃப்ரேமு இந்த கம்ப்ளீட் செட்டப்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் இன்ஜினை நீங்கள் எங்கள் கம்பெனியில் வாங்குங்க, இல்லை வெளியில் எங்கே வேணாலும் வாங்குங்க, நீங்கள் அழகாக எடுத்து 4 போல்ட்டை மட்டும் போட்டிங்கன்னா எந்த இன்ஜின் வேணாலும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், மிஷினை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினுக்கு தான் நம்ம வந்து மானியம் வந்து கொடுக்க போகிறோம். இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினுக்கு என்ன மானியம் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மிஷினோட விலை பார்த்தோம்னா 44,900 ரூபா வருங்க. இதில் 15,000 ரூபா மானியம் போக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வெறும் 29,900 ரூபா மட்டும்தாங்க. இந்த மானியத்தில் மிஷினை வாங்கினா உங்கள் பட்டா அமிச்சிங்கன்னா அது 5 ஏக்கருக்குள்ளே இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து தகுதியாயிருவீங்க. சில பேர்த்துக்கு அந்த பட்டா இல்லை, எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்னாலுமே ஸோ எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடிஷ்னல் ப்ரூஃப்லாம் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவோன்றதை அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க. 15,000 ரூபா விலை தள்ளுபடி அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய விஷயம் கொடுக்குறோம். என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம 6,500 ரூபா மதிப்புள்ள மொத்த ஸ்பேர்ஸுமே இந்த மானியத்துக்கு கூட இந்த மிஷின் கூட ஃப்ரீயாகவே வந்துடும். அதுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. என்னென்ன ஸ்பேர்ஸ் பார்த்தோம்னா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற 4 லைனரு, ஒரு பல்சேட்டர், ஒரு கிளா, அது இல்லாமல் வேக்யூம் டேங்க் லிட்டுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தம் உங்களுக்கு அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு தேவைப்படுற ஸ்பேர்ஸ் எல்லாமே இந்த மிஷின் கூட இந்த மானியத்தில் ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ இந்த மானியம் எப்போவுமே எங்களால் கொடுக்க முடியாதுங்க. இதை புக் பண்ணுற முதல் 50 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த மானியம் வந்து கொடுக்க முடியும். அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க. உடனடியாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மிஷினை புக் பண்ணி மானியத்தில் வாங்கி உங்கள் பண்ணையை மேலே சூப்பராக கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.